ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1270 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். அவதார தின சித்தி தின ஸ்லோகங்களில் கிமு 6-5 நூற்றாண்டுகள். ஆச்சாரியாள் அவதாரம் கிமு 509 என்று சொன்னேன். பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யமபி சரச்சராப்தே அபி கலேர் விலில்யே என்ற புண்ணியஸ்லோக மஞ்சரி ஸ்லோகத்தை காட்டி, கலியில் 2625ஆம் வருஷம் தம்முடைய 32ஆம் வயதில் ஆச்சாரியாள் சித்தியானதாக இதற்கு அர்த்தம். கலி கிமு 3102 பிறந்ததால் கலியில் 2225 என்றால் கிமு 477. அப்பொழுது 32 வயசு என்றால் அவதாரம் கிமு 509 என்று ஆகிறது என்று சொன்னேன். சித்தியான வருஷத்தை கொண்டு அதோடு 32ஐ கூட்டித்தான் அவதார காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. அவதார தினத்தையே நேராக சொல்வதாக இன்னொரு ஸ்லோகமும் இருக்கிறது. சித்தி ஸ்லோகத்தை கோட் பண்ணும் சுஷமா என்கின்ற புஸ்தகத்திலேயே இதையும் கோட் பண்ணி இருக்கிறது. தற்போது முழுசாக கிடைக்காததும் ஆனாலும் ரொம்ப பழமை வாய்ந்ததுமான கருதப்படுவதுமான பிராச்சீன சங்கர விஜயத்தில் உள்ள ஸ்லோகம் இது என்று தெரிகிறது. திஷ்யே பிரயாத்யநல ஷேவதி பாணநேத்ரே யோ நந்தனே தினமணாமௌ உதகத் பாஜி ராதே அதிதேருடுனி நிர்கதம் அஸ்திரலக்னே. அஸ்திரலக்னம் சரிதானா என்பதற்கு அப்புறம் வருகிறேன். அப்யாஹு தவான் சிவகுரு ச சங்கரேதி. கடைசி பாதத்திலே இன்ன தினத்தில் பிறந்த குழந்தைக்கு சிவகுரு சங்கரன் என்று பெயர் வைத்தார் என்ற விஷயம் சொல்லி இருக்கிறது. அதற்கு முந்தைய பாதத்தில் ராதே என்றால் வைசாக மாதத்தில் என்று அர்த்தம். அதிதேருடு அதாவது அதிதேஹே உடு என்றால் அதிதி என்ற தேவதையின் நட்சத்திரமான புனர்வசு அதாவது புனர்பூசம். வால்மீகியும் ராமாவதாரம் புனர்வசுவில் நிகழ்ந்ததை நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே என்றே சொல்லியிருக்கிறார். அஸ்திரலக்னம் என்றால் தனுர் லக்னம். இது சரியாக பாடமாக இல்லை. அங்கலக்னம் என்பதே சரி என்று சொல்வதுண்டு. ஏனென்றால் வைசாக மாசத்திலே தனுர் லக்னம் ராத்திரி வேளையிலே தான் வரும். ஆச்சாரியாலோ நடு மத்தியானம் பிறந்தவர். அப்பொழுது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்ற 4வதாக வரும் கடக லக்னமாகவே இருக்கும். அதுதான் அங்கலக்னம் என்கிறார்கள். அங்கம் என்பது 4ஐ குறிக்கும். கடப்பயாதி சங்கை ஒரு விதமான சங்கேத எண்ணிக்கை என்றால் இன்னொரு விதமான சங்கேத கணக்கும் உண்டு. அதாவது ஒவ்வொரு எண்ணிலும் சிறப்பாக என்ன வஸ்து இருக்கிறதோ அதையே அந்த எண்ணுக்கு பதிலாக சொல்லிவிடுவது என்று. கண்கள் இரட்டை தானே, அதனால் நேத்திரம் நயனம் என்று சொல்லிவிட்டால் 2 என்ற எண் என்று அர்த்தம். முத்தி என்று சங்ககால தமிழிலேயே சொல்லப்படும் 3 விதமான அக்னிகளை பிராமணன் உபாசிக்க வேண்டும். ஆகையால் அக்னியின் பெயரை சொன்னால் 3. 6 ருத்துக்கள் இருப்பதால் ருத்து என்று சொன்னால் 6. சப்த ரிஷிகள் இருப்பதால் ரிஷி என்று சொன்னால் 7. இந்த மாதிரி சதுர்வேதங்கள் இருப்பதால் வேதம் என்றால் 4. ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சைன்யத்தின் 4 அங்கங்கள் இருப்பதால் அங்கம் என்றாலும் 4. அங்கலக்னம் என்றால் 4வதான கடகலக்னம். ஸ்லோகத்தின் 2ஆம் பாதத்தில் நந்தன வருஷத்தில் தினமணியான சூரியன் உதங்முகம் எனப்படும் வடக்காக உத்தராயணத்தில் உள்ளபொழுது அவதாரம் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறது. முதல் பாதத்தில் கலியில் இத்தனாம் வருஷம் என்பது வருகிறது. திஷ்யே என்று ஆரம்பிப்பதற்கு கலியுகத்தில் என்று அர்த்தம். திஷ்யம் என்பதற்கு கலி என்று ஒரு அர்த்தம். திஷ்யே பிரயாதி அனல ஷேவதி பாணநேத்ரே. திஷ்யே பிரயாதி என்றால் கலியுகம் முன்னேறி கொண்டு போகும் பொழுது, அனல ஷேவதி பாணநேத்ரே
என்பதுதான் சற்று முன் நான் சொன்ன சங்கேத கணக்குப்படி எத்தனாம் வருஷம் என்று தெரிவிப்பது. அனல என்றால் அக்னி, அக்னி என்றால் 3 என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா. ஷேவதி என்றால் நிதி, தவநிதிகள் உண்டாதலால் ஷேவதி என்பது 9, நவநிதிகள் உண்டாதலால் ஷேவதி என்பது 9. பானம் என்றால் பஞ்சபானம் 5 என்று மன்மதன் 5 பானம் தானே வைத்திருக்கிறான். நேத்ர என்பது 2 என்று முன்பே சொன்னேன். அதனால் அனல ஷேவதி பான நேத்ர என்பது 3 9 5 2, அதாவது 3952. கடபயாதி சங்கையில் அங்கானாம் வாமதோகதிஹி என்பதற்கு இணங்க இங்கேயும் தலைகீழாக திருப்பி போட வேண்டும். அப்படி போட்டால் 2593. கலியில் 2593ஆம் வருஷம். கலி பிறந்தது கிமு 3102. அப்படியானால் கலி 2593 என்பது 3102 மைனஸ் 2593, அதாவது கிமு 509வது ஆண்டு. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.